ஹே ஹாய் வணக்கம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு டே 4 4வது நாளுக்கான பொது அறிவு ஜிஎஸ் பற்றி பார்த்துடலாம். தினம் 30 கேள்விகளை பார்த்துட்டு வரோம். நிறைய துணை கேள்விகள் சொல்லி சப் கொஸ்டின் சொல்லி அதையெல்லாம் சேர்த்து கூட நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்றைக்கான கேள்வி என்னென்ன அதை பற்றி எல்லாம் பார்த்துடலாம். முதல்ல எப்பவும் போல் நான் ஒரு 15 கேள்விகள் படிக்கிறேன், அதை வந்து உள்வாங்கிக்கோங்க. அப்புறம் அதற்கு என்ன ஆன்சராக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதன் பிறகு அதோட ஆன்சர்ஸ் படிக்கலாம். அப்புறம் அடுத்த 15 கேள்வி அதுபோல் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலரா மற்றும் ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்களுக்கு தடுப்பு மருந்தை கண்டறிந்தவர் யார்? அடுத்து, தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? அடுத்து, சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உருவாகும் ஆறு எது? சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உருவாகும் ஆறு எது? அதுபோல் அடுத்து, இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? இது தேசிய நெடுஞ்சாலையோட நம்பர் மட்டும்தான் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து இந்த இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலையோட நீளம் என்ன அதையும் சேர்த்து வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை அதோட அந்த நீளம் அதையும் சேர்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தின் கடற்கரை நீளம் எவ்வளவு? தமிழ்நாடு மாநிலத்தின் கடற்கரை நீளம். அடுத்து, தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் எவ்வளவு? தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் எவ்வளவு? தமிழ்நாடோட கடற்கரை நீளம். அடுத்து வந்து தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் எவ்வளவு? அடுத்து, வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யார்? வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யார்? அதுக்கடுத்ததுல, இரண்டாம் பானிபற்றில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் யார்? இரண்டாம் பானிபட்டில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் யார்? அடுத்து, சோழர் காலத்தில் எண்ணாயிரம் வேத கல்லூரியை நிறுவியவர் யார்? சோழர் காலத்தில் எண்ணாயிரம் வேத கல்லூரியை நிறுவியவர் யார்? அதுக்கடுத்து, ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்படுபவர் யார்? அடுத்த கேள்வி, 15வது ஆணையம் மாநில அரசுகளுக்கு பரிந்துரைத்த செங்குத்து நிதி பகிர்வின் சதவீதம் என்ன? 15வது நிதி ஆணையம் மாநில அரசுகளுக்கு பரிந்துரைத்த செங்குத்து நிதி பகிர்வின் சதவீதம் என்ன? செங்குத்து நிதி பகிர்வின் சதவீதம் என்ன? அடுத்து, அகில இந்திய பணிகள் உருவாக்கம் குறித்த விதி எது? அகில இந்திய பணிகள் உருவாக்கம் குறித்த விதி எது? நேற்று வந்து ஆர்டிகல் 249 பார்த்தோம். அதுபோல ராஜ்யசபாவோட முக்கியமான அந்த ஆர்டிக்கல்ல இந்த ஆர்டிக்கலும் ஒன்று. அதனால இது ரொம்ப தெளிவாக படிக்கணும். அகில இந்திய பணிகள் உருவாக்கம் குறித்த விதி எது? அதுக்கடுத்து, இல்லை, நாடாளுமன்றத்தில் எப்போது பூஜ்ய நேரம் தொடங்குகிறது? நாடாளுமன்றத்தில் எப்போது பூஜ்ய நேரம் தொடங்குகிறது? முதல் 1 மணி நேரம் 11 மணிக்கு தொடங்குவாங்க. முதல் 1 மணி நேரத்துக்கு பேர் வந்து கேள்வி நேரம் பேர். ஸோ அப்போ அதுக்கு அடுத்ததில் எப்போ சாயந்தரம் 6 மணிக்கு வந்து நாடாளுமன்றம் முடிவடையுது. 11 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். இப்போ இதில் குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தை வந்து நம்ம வந்து அதாவது பூஜ்ய நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பூஜ்ய நேரம் எது? அதுதான் வந்து கேள்வி. அதுபோல் அடுத்து, 3ஆம் பாலினத்தவர் நல உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 3ஆம் பாலினத்தவர் நல உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 3ஆம் பாலினத்தவர் நல உரிமை ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் இருக்குது, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பர்டிகுலராக வந்து பக்கத்தில் வந்து நம்ம ஊரில் வந்து திருவிழான்றதுனால நிறைய பாட்டு சத்தம். நானும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை மியூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தொந்தரவாக இருந்ததுன்னா கூட அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கேட்டுருங்க. எப்படி வருது என்னன்னு தெரியல, பார்ப்போம். 3ஆம் பாலினத்தவர் நல உரிமை சட்டம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். 3ஆம் பாலினத்தவர் நல உரிமை பொறுத்தவரையில் இப்போ வந்து 3ஆம் பாலினத்தவருக்கு தமிழ்நாட்டில் 40 வயதுக்கு மேலே நம்ம வந்து பென்ஷன் அப்படின்னு கொடுக்குறோம். எல்லாருக்குமே 3ஆம் பாலினத்தவராக இருந்தால் 40 வயதை கடந்த பிறகு பென்ஷன் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பென்ஷன்? முன்னாடி ஒரு தொகையை அறிவித்து அப்புறம் அந்த தொகையை வந்து அதிகரித்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த தொகை என்ன, எவ்வளோ தொகையை வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அது மாதிரி அந்த 3ஆம் பாலினத்தவர் நல வாரியம் ரிலேட்டடாக நிறைய சட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் படித்து வைக்கணும். இங்கே என்ன கேட்டிருக்கோம்? 3ஆம் பாலினத்தவர் நல உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? அடுத்த கேள்வி, மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் யார்? மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் யார்? ஓகே,
ஸோ இப்போ இதற்கான பதில் எல்லாம் பார்த்துடலாம். 15 கேள்விக்குமான பதில் பார்த்துடலாம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ஒன்லைனர் கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து நிறைய சப் கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி செட் பண்ணியிருந்தோம். அப்புறம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒன்லைனர் கொஸ்டின்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன்லைனராக இருக்க மாதிரி டைரக்ட் ஆன்சராக இருக்க மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸை செட் பண்ணியிருந்தோம். கவனமாக படிங்க. காலரா மற்றும் ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்களுக்கு தடுப்பு மருந்தை கண்டறிந்தவர் லூயிஸ் பாய்ஸ்டர் இல்லையா? அடுத்து வந்து தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகம் வர்கீஸ் குரியன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது வந்து சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உருவாகும் ஆறு எது? சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உருவாகும் ஆறு வந்து மகாநதி. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உருவாகும் ஆறு மகாநதி. அடுத்தது இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. இதை கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை நம்பர் கொடுத்துட்டோம், NH44. இதோட நீளம் என்ன கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை தான் தமிழ்நாட்டிலையும் அதாவது நீளமான சாலை. தமிழ்நாட்டின் நீளமான சாலையும் இந்தியாவின் நீளமான சாலையும் ஒரே ரோடு தான். இந்தியாவின் நீளமான சாலை தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி கிட்ட என்ட்ராகி அப்படியே சேலம் வழியா மதுரை கன்னியாகுமரி வரைக்கும் போய் சேருது. இதுதான் தமிழ்நாட்டின் நீளமான சாலையும் கூட. தமிழ்நாட்டின் நீளமான சாலையின் நீளம் என்ன அதையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்தியாவின் நீளமான சாலை நம்பர் கொடுத்தாச்சு. இந்தியாவின் நீளமான சாலையோட நீளம் என்ன அதை வந்து ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கோம். அதுபோல தமிழ்நாட்டின் நீளமான சாலை அதே தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ தமிழ்நாட்டின் நீளமான சாலையோட நீளம் என்ன, எவ்வளவு வேல்யூ, எத்தனை கிலோமீட்டர், அதை ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கோம். இப்போ நீளமான சாலை எல்லாம் படிச்சிட்டதுனால இதே போல நீளம் குறைவான சாலை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ இந்தியாவின் நீளம் குறைவான சாலை என்ன அதையும் படிக்கணும். அது நம்ம புத்தகத்தில் பர்டிகுலரா ஜியாகிரபி புத்தகத்தில் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சாலை தான் கொடுத்துருப்பாங்க. அதோட நம்பரு எவ்வளோ நீளம். அதுபோல தமிழ்நாட்டின் நீளம் குறைவான சாலை அதோட நம்பரு எவ்வளோ நீளம். இந்த நாளையும் அப்படியே வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை படித்து ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வச்சு ஒரு ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு கொஸ்டின் தான், ஆனால் இது சார்ந்து எல்லா கொஸ்டினையும் படித்து வச்சுக்கணும் கவனமாக. ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல. அடுத்து தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் எவ்வளவு? தொட்டபெட்டா சிகரத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியாவிலேயே உயரமான சிகரம் அப்படின்னா அது வந்து நம்ம இமயமலையில் இருக்கக்கூடிய அதாவது எவரெஸ்ட் வந்து சரி ஓகே. ஸோ அப்போ இந்தியாவின் உயரமான சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து உலகின் உயரமான சிகரம், ஆனால் இந்தியாவில் இல்லை. இந்தியாவின் உயரமான சிகரம் அப்படின்ட்டுனா நம்ம வந்து கஞ்சன்ஜங்கா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது இல்லைன்னா மவுண்ட் கேட்டு சொல்லலாம். ஆனால் மவுண்ட் கேட்டு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிறதுனால மவுண்ட் கேட்டு இல்லாத பட்சத்தில் கஞ்சன்ஜங்கா வந்து நம்ம சொல்லலாம். இந்த மவுண்ட் கேட்டுவை தான் நம்ம வந்து காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவின் உயரமான சிகரம் மவுண்ட் கேட்டு. ஆனால் கேட்டுவினுக்கு இன்னொரு பேர் காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு பேர். ஆனால் இந்த காட்வின் ஆஸ்டின் அல்லது மவுண்ட் கேட்டு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிறதுனால ஒருவேளை மவுண்ட் கேட்டு இல்லைன்னா இந்தியாவின் உயரமான சிகரத்தில் நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுனா கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிற மலை எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இந்தியாவின் உயரமான சிகரங்கள். மவுண்ட் எவரெஸ்ட் இந்தியாவில் இல்லை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்போ தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. மொத்த சவுத் இந்தியாவிலையும் எது உயரமானது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ சவுத் இந்தியாவில் மொத்த தென்னிந்தியாவில் உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும். சவுத் இந்தியாவில் உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி. ஆனால் இந்த ஆனைமுடி வந்து கேரளாவில் இருக்கு. இந்த ஆனைமுடி அப்படிங்கிற சிகரம் வந்து கேரள மாநிலத்தில் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் என்ன அப்படின்னா தான் தொட்டபெட்டா. ஸோ இந்த கதை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவின் உயரமான சிகரம் அப்படின்னா மவுண்ட் கேட்டு அப்படின்னு அழைக்கப்படுற காட்வின் ஆஸ்டின், ரெண்டு ஒரே பேர் தான், காட்வின் ஆஸ்டின். ஆனால் இது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கு. அதனால ஒருவேளை காட்வின் ஆஸ்டின் இல்லைன்னா நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்ட்டுனா கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிற மலையை வந்து எடுத்துக்கலாம். இந்த கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிற மலை இந்தியாவின் உயரமான மலை. அது தென்னிந்தியாவின் உயரமான மலை அப்படின்னா ஆனைமுடி. தென்னிந்தியா அதாவது மொத்த சவுத் இந்தியாவிலே உயரமானது அப்படின்னா ஆனைமுடி. இந்த ஆனைமுடி கேரள மாநிலத்தில் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் அப்படின்னா அது தொட்டபெட்டா தான் இந்த நீலகிரி விச் இஸ் ஊட்டி அங்கே இருக்கக்கூடியது. இப்போ கேள்வி என்ன, தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் எவ்வளவு? இந்த கேள்வி வந்து நம்ம கேட்டுட்டோம். அப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன நம்ம சொல்லணும்? எல்லா கொஸ்டினும் சொல்லலாம் நீங்கள். மவுண்ட் கேட்டுவோட உயரம், அதுபோல் கஞ்சன்ஜங்காவோட உயரம், அதுபோல் வந்து ஆனைமுடியோட உயரம், இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடலாம். அப்படியே 10வது புத்தகம் டைரெக்டாக இருக்கும், எல்லாத்தையும் படிக்கணும். மவுண்ட் கேட்டு, கஞ்சன்ஜங்கா, இதில் நம்பர்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். 85 86ன்னு ஒன்றுக்கு உயரம் இருக்கும், 86 11ன்னு ஒன்றுக்கு உயரம் இருக்கும். படிச்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். மவுண்ட் கேட்டுவோட உயரம்,
கஞ்சன்ஜங்காவோட உயரம், ஆனைமுடியோட உயரம். இந்த ஆனைமுடிக்கும் தொட்டபெட்டாவோட உயரத்திற்கும் ஒரு 60 அடி தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 60 அடியில் ஆனைமுடி தென்னிந்தியாவின் உயரமான சிகரமாகவும், அந்த ஆனைமுடியோட அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 60 அடி குறைவாக இருந்ததுனால தொட்டபெட்டா வந்து தமிழ்நாட்டின் உயரமான சிகரமாகவும் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் கதை. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு கேள்வி வச்சு இதில் இருக்கக்கூடிய எல்லா கதையும் ப்ராப்பராக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து, வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யார்? எல்லாம் டைரக்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிசியோட டைரக்ட் கொஸ்டின். வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர். அதுபோல் சித்திரக்கார புலி, அதையும் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் யார்? வாதாபி கொண்டான் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். சித்திரக்கார புலி கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். ட்ரை பண்ணுங்க. இதுபோல் அடுத்தது, இரண்டாம் ஆன்சர் பார்க்காமலே வந்துட்டு இருக்கோமா இல்லையா? தமிழ்நாடு மாநிலத்தின் கடற்கரை நீளம். சரி, ஓகே, கொஞ்சம் ஏதோ குறுக்க அந்த இது மாறிட்டோம் போல. இன்னும் நம்ம ஏற்கனவே ஒரு தரம் படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை, இதில் தான் நிறைய கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்த கொஸ்டின் முடிஞ்சு. தமிழ்நாடு மாநிலத்தின் கடற்கரை நீளம் வந்து 906, 906.9, அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து 907ன்னு வச்சுக்கலாம். இதான் தமிழ்நாட்டோட கடற்கரையின் நீளம். தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் வந்து 2637. இதை விட ஒரு 60 மீட்டர், 60 அடின்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முன்னாடி அசைன்மெண்ட் கொடுக்கும்போது 60 அடி இல்லை, எல்லா உயரமும் மீட்டர்ஸில் தான் சொல்லணும். ஸோ 60 மீட்டர் வந்து அப்ராக்சிமேட்லி 60 மீட்டர் வந்து ஆனைமுடி அதிகமாக இருக்கும். ஆனைமுடி தென்னிந்தியாவின் உயரமான சிகரம். ஆனைமுடியோட உயரம் என்ன, தொட்டபெட்டா உயரம் என்ன, கேட்டுவோட உயரம் என்ன, கஞ்சன்ஜங்காவோட உயரம் என்ன, இதெல்லாம் அதில் கொஸ்டினாக கேட்டிருந்தேன். ஞாபகம் வச்சுக்கணும். தொட்டபெட்டாவின் உயரம் தான் இங்கே கேள்வி, 2637 மீட்டர். அடுத்து, வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் வந்து முதலாம் நரசிம்மவர்மன். சித்திரகார புலி அப்படிங்கிறவர் யாரு? அதை வந்து நம்ம வந்து அது வந்து கேள்வியாக கேட்டிருந்தோம். நிறைய இருக்கு, இந்த பேரெல்லாம் படிக்கணும். சித்திரக்கார புலி, அவனி சிம்மா, வாதாபி கொண்டான், நிறைய படிக்கணும். அடுத்தது வந்து, இரண்டாம் பானிப்பட்டில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் யார்? பைரம்கான் அவர் தான் வந்து அக்பரோட பாதுகாவலராக இருக்காரு. அப்போ வந்து அக்பருக்கு ரொம்ப வயசு கம்மி, அதனால பைரம்கான் தான் வந்து அந்த அரியணையை வந்து பெற்றுக் கொடுத்ததா சொல்லுவாங்க. ஆனால் பின்னாட்களில் பைரம்கானே அக்பர் வந்து கொல்ல சொல்லிடுவார். அது மாதிரிலாம் நடக்கும். சரி, ஓகே. அடுத்ததுல வந்து, சோழர் காலத்தில் 8000 வேத கல்லூரியை நிறுவியவர் யார்? வேத கல்லூரியை நிறுவியவர் ராஜேந்திர சோழன். பிற்கால சோழர்களில், முற்கால சோழர்களில் கரிகால சோழன் படிப்போம். இப்போ இன்னைக்கு 2025ன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 2025 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீரோன்னு படிப்போம்ல. இங்கிருந்து 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீரோ. இந்த ஜீரோக்கும் முன்னாடி இருந்த ஒரு சோழர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேரு முற்கால சோழர்கள். இங்க ஜீரோக்கு பிறகு கரெக்டா இந்த ஒரு 1000 ஆண்டுகள் வரும்போது தஞ்சை பெரிய கோயில்லாம் கட்டுறாங்கல்ல, இவங்க பேரு பிற்கால சோழர்கள், லேட்டர் சோழாஸ் அப்படின்னு படிப்பீங்க. இந்த லேட்டர் சோழாஸ்ல தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாம் வராங்க. இவங்களையும் இந்த கரிகால சோழனையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ராஜராஜ சோழனோட அண்ணன் பேரு கரிகாலன் சொல்லி நம்ம அந்த கதையெல்லாம் படிக்கிறோம்ல, இந்த கரிகாலன் வேற, இந்த கரிகாலன் வேற. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க இது பண்ணணும். இப்ப ராஜராஜ சோழனோட பையன், அவர் பேரு தான் ராஜேந்திர சோழன். இந்த ராஜேந்திர சோழன் அவர்கள் பத்தி தான் நம்ம வந்து இப்ப கேள்விக்கு பதிலா படிக்கிறோம். ஸோ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். தஞ்சை பெரிய கோயிலோட உயரம் என்ன, அதை வந்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரஸா இதுக்குள்ள நிறைய படிக்கலாம். ராஜேந்திர சோழன் பத்தி தூள் கிளப்புல அவ்வளோ படிக்கலாம். ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம அசைன்மெண்ட் கொடுப்போம். தஞ்சை பெரிய கோயிலோட உயரம் என்ன அடிகள்ல, அதை மட்டும் கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு சோழர் காலத்தில் 8000 வேத கல்லூரியை நிறுவியவர் வந்து ராஜேந்திர சோழன். அடுத்து, ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்படுபவர் வந்து ஜார்ஜ் ஜோசப். அடுத்து, 15வது நிதி ஆணையத்தின் மாநில அரசுகளுக்கு பரிந்துரைத்த செங்குத்து 15வது நிதி ஆணையம் மாநில அரசுகளுக்கு பரிந்துரைத்த செங்குத்து நிதி பகிர்வின் சதவீதம் எவ்வளவு? 15வது நிதி ஆணையம், ஏற்கனவே பாட்டு போட்டுட்டு இருக்காங்க, இதுல தும்பல் வேற வருது. இன்னைக்கு வீடியோ அருமையா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. 15வது நிதி ஆணையம் மாநில அரசுகளுக்கு பரிந்துரைத்த செங்குத்து நிதி பகிர்வின் சதவீதம் என்ன? சரி, இதற்கான பதில் பார்த்துருவோம். 41%. அடுத்து, அகில இந்திய பணிகள் உருவாக்கம் குறித்த விதி எது? ஆர்டிகல் 312. ராஜ்யசபாவோட முக்கியமான பவர்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். ராஜ்யசபாவோட அதிகாரங்கள் அப்படின்னு படிப்போம். அதில் ஆர்டிகல் 249 நேற்று படித்தோம். அதுவும் ஆர்டிகல் 312, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கிரியேஷன் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். அகில இந்திய பணிகளை உருவாக்குதல்.
அப்படின்னு அது வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 312. இதுபோல் அடுத்து, நாடாளுமன்றத்தில் எப்பொழுது பூஜ்ய நேரம் தொடங்குகிறது? நாடாளுமன்றத்தில் வந்து மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை பூஜ்ய நேரம் தொடங்குகிறது. அதாவது பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் கொஸ்டின் அவர், கேள்வி கேட்கறது. அப்புறம் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் லஞ்சு, அப்புறம் 2 மணி டு 6 மணி வரைக்கும் மசோதா நிறைவேற்றம். இப்படிதான் பிரிட்டிஷ்காரன் வந்து அவை நடவடிக்கை வைக்கிறான். நம்ம விடுதலைக்கு பிறகு என்ன பண்றோம், 11 to 12 வந்து கேள்வி நேரம், 12 மணிக்கு மேல பூஜ்ய நேரம் அப்படின்னு பேர் வச்சிடும். கேள்வி நேரத்தில் கேள்விகள் முன்னாடியே கொடுக்கப்படும், பூஜ்ய நேரத்தில் கேள்விகள் முன்னாடியே கொடுக்கப்படாது. அதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். அது கரெக்டாக 12 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால அதற்கு பேர் வந்து 0 hour அப்படின்னு பேரு. 0 hour அப்படின்றனா பூஜ்ய நேரம் அப்படின்னு பேரு. ப்ராப்பரா படிங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தெளிவாக படிக்க பாருங்க. இதுபோல அடுத்ததுல வந்து 3ஆம் பாலினத்தவர் நல உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 3ஆம் பாலினத்தவர் நல உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2019. ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கேட்டிருந்தோம். 40 வயதுக்கு மேல தமிழ்நாட்டில் உள்ள 3ஆம் பாலினத்தவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நம்ம பென்ஷனா கொடுக்குறோம். அந்த தொகை முதல்ல ஒரு அமௌண்ட் அறிவிச்சு அதுக்கப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணி அறிவிச்சாங்க. இப்போ 3ஆம் பாலினத்தவர் 40 வயதை கடந்திருந்தா தமிழ்நாட்டில் எவ்வளவு பென்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுதான் கொஸ்டின். அடுத்த கேள்வி, மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் யார்? மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் வந்து பிரவீன்குமார் ஸ்ரீவத்சா. அப்படியே டைரக்டா மனப்பாடத்தில் ஏற்ற வேண்டிய கொஸ்டின் இதெல்லாம். பிரவீன்குமார் ஸ்ரீவத்சா. மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் வந்து பிரவீன்குமார் ஸ்ரீவத்சா. அடுத்த கேள்விகள் படிச்சிடலாம். மத்திய புலனாய்வு ஆணையம் நிறுவப்பட்ட நாள். மத்திய புலனாய்வு ஆணையம் நிறுவப்பட்ட நாள். அடுத்து, சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்த சட்ட திருத்தம் எது? சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்த சட்ட திருத்தம் எது? அதுபோல அடுத்து, சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. அடுத்து, தேசிய சட்ட பணிகள் அதிகார அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. தேசிய சட்ட பணிகள் அதிகார அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. அதுபோல் அடுத்து வந்து, இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட நாள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட நாள். அதுபோல் அடுத்து, தேசிய சுகாதார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. தேசிய சுகாதார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? அடுத்து, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் நோக்கம் என்ன? மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். இந்த நகரமும் பொருள்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு இருக்கேன். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் நோக்கம் என்ன? அடுத்து, முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது? முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள். அதுபோல் அடுத்து, எல்காட் தமிழ்நாடு மின்னணுவியல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. எல்காட் அப்படின்னா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு மின்னணுவியல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. அடுத்து, ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. அதுபோல அடுத்து வந்து, நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் என குறிப்பிடப்படுபவர் யார்? நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் என குறிப்பிடப்படுபவர் யார்? அடுத்தது, என்னிடம் 2 கப்பலோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது. என்னிடம் 2 கப்பலோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என சோமசுந்தர பாரதியாரை பெருமிதத்துடன் குறிப்பிட்டவர் யார்? சோமசுந்தர பாரதியாரை பெருமிதத்துடன் குறிப்பிட்டவர் யார்? அடுத்து, கார் 40 நூலின் சிறப்புகள் யாவை? கார் 40 நூலின் சிறப்புகள் யாவை? அடுத்த கேள்வி, செருக்கினால் தீமை செய்தாரை தத்தம் ஒரு கோடிட்டிடம் கொடுத்து வெற்றி கொள்ள வேண்டும். செருக்கினால் தீமை செய்தாரை தத்தம் வெற்றி கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தவர் யார்? பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தவர் யார்? பதில் பார்த்துடலாம். 16வது கேள்வியிலிருந்து நம்ம வந்து பதில் பார்த்துட்டு வந்துடும். இப்போ, மத்திய புலனாய்வு ஆணையம் நிறுவப்பட்ட நாள் எது? மத்திய புலனாய்வு ஆணையம் நிறுவப்பட்ட நாள் வந்து ஏப்ரல் 1, 1963. ஏப்ரல் 1, 1963. அடுத்து, சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்த சட்ட திருத்தம் எது? 93வது சட்ட திருத்தம் 2005. 93வது சட்ட திருத்தம் 2005. அடுத்து, சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1955. பெயர் மாற்றம் 1976. பெயர் மாற்றம் பண்ணது 76ல, சட்டம் இயற்றப்பட்டது 1955. அடுத்து, தேசிய சட்ட பணிகள் அதிகார அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? தேசிய சட்ட பணிகள் அதிகார அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1995. தேசிய சட்ட பணிகள் அதிகார அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு
1995. சரி, அடுத்த கேள்விக்கு போல. 20வது கேள்வியில் வந்து இல்லம் தேடி கல்வி தொடங்கப்பட்ட நாள், வருடத்தோட சேர்த்து நாளும் படிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்டோபர் 27, 2021. இந்த கொஸ்டின் ரிலேட்டடா நாளோட சேர்த்து கேட்குறாங்க, அதனால படிச்சிருங்க. இல்லம் தேடி கல்வி தொடங்கப்பட்ட நாள் வந்து அக்டோபர் 27, 2021. தேசிய சுகாதார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 2017. தேசிய சுகாதார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2017. அடுத்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் நோக்கம் என்ன? மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் நோக்கம் என்னது? விவசாயிகளுக்கு பசுந்தாள் உரச விதைகள் வழங்குதல். விவசாயிகளுக்கு பசுந்தாள் உரச விதைகள் வழங்குதல். ஒரு முறை செக் பண்ணிக்கணும், இல்லை சரியான்னு பார்த்துக்கல, ஏதாவது எழுத்து பிழை இருக்கான்னு தெரியல. இதுக்குள்ளே அடுத்து வந்து முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது? முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்னது? ஜூன் 19, 2024. ஜூன் 19, 2024. அடுத்து எல்காட் தமிழ்நாடு மின்னணுவியல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு மின்னணுவியல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1977. 1977. அடுத்து ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2022. 2022. நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் என குறிப்பிடப்படுபவர் யார்? வேற யாரு? மார்ஷல் ஏ நேசமணி அவர்கள். மார்ஷல் ஏ நேசமணி அவர்கள். என்னிடம் 2 கப்பலோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என சோமசுந்தர பாரதியாரை பெருமிதத்துடன் குறிப்பிட்டவர் யார்? வ.உ. சிதம்பரனார் அவர்கள். வ.உ.சி. அடுத்து கார் 40 நூலின் சிறப்புகள் யாவை? கார் 40 நூலின் சிறப்புகள் வந்து 2 சிறப்புகள் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து என்னது? கார்த்திகை திருவிழா பற்றி குறிப்பிடுகிறது. 2வது 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அகநூல்களுள் மிக சிறியது. 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அகநூல்களுள் மிக சிறியது. கார்த்திகை திருவிழா பற்றி குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அகநூல்களில் மிக சிறியது. அடுத்து செருக்கினால் தீமை செய்தாரை தத்தம் எதனால் வெற்றி கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? செருக்கினால் தீமை செய்தாரை தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். அப்போ இங்க வந்து என்னது? பொறுமை. செருக்கினால் தீமை செய்தாரை தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தவர் யார்? பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தவர் திரு ஏ. ராமசாமி அவர்கள். திரு ஏ. ராமசாமி அவர்கள் தான் பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கிறார். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான 30 கேள்வி முடிஞ்சிருச்சு. இந்த 30 கேள்வியும் கடைசியாக ஒரு முறை வாசிச்சிடலாம். நேற்றைய வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. அவர் பேர் பார்க்க மாட்டேன், சரி ஓகே மன்னிச்சுக்கோங்க. அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அதை பார்த்தேன். ஸோ அதனால் மறுபடியும் கடைசியாக ஒரு முறை வந்து முழுசாக 30 கேள்விகளும் படிச்சிருவோம். அதுவுமே ஒரு ஃபைனலான ஒரு ரீடிங் கொடுத்த மாதிரி இருக்கும். நல்ல காது கொடுத்து கேட்டுருங்க. திரும்ப 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 படிச்சுக்கோங்க. ஒரு ஆர்வமாக படிங்க. பாதி மனசாக சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க. படிக்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமா, இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி 2 மனசாக இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து ஒரு தீர்க்கமாக படிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி படிங்க. இந்த வருஷம் வந்து நல்ல எக்ஸாம் இருக்குது, அதனால் படிச்சிங்கன்னா பாஸ் ஆகிடலாம், சான்ஸ் இருக்குது. சரி ஓகே, 4வது நாள் அதுக்கான அந்த கேள்விகள் வந்து பார்க்குறோம். காலரா மற்றும் ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்களுக்கு தடுப்பு மருந்தை கண்டறிந்தவர் யார்? லூயிஸ் பாய்ஸ்டர். தேசிய பால் பண்ணை வளர்ச்சிக் கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? வர்கீஸ் குரியன். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உருவாகும் ஆறு எது? மகாநதி. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? NH-44. தமிழ்நாடு மாநிலத்தின் கடற்கரை நீளம் என்ன? 906.9 கிலோமீட்டர். 906.9 கிலோமீட்டர். அடுத்து தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் எவ்வளவு? 2637 மீட்டர். வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். 2ஆம் பானிப்பட்டில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் யார்? பைரம் கான், அக்பரின் பாதுகாவலர். அடுத்து சோழர் காலத்தில் 8000 வேத கல்லூரியை நிறுவியவர் யார்? ராஜேந்திர சோழன். ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரோசாப்பூ என்று அழைக்கப்படுபவர் ஜார்ஜ் ஜோசப். 15வது நிதி ஆணையம் மாநில அரசுகளுக்கு பரிந்துரைத்த செங்குத்து நிதி பகிர்வின் சதவீதம் என்ன? 41%. 15வது நிதி ஆணையம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? அதையும் கூட கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ல சேர்த்துக்கோங்க. 15வது நிதி ஆணையத்தின் தலைவர். சரி, அடுத்தது அகில இந்திய பணிகள் உருவாக்கம் குறித்த விதி எது? ஆர்டிகல் 312. அகில இந்திய பணிகள் உருவாக்கம் குறித்த விதி வந்து ஆர்டிகல் 312. நாடாளுமன்றத்தில் எப்போது பூஜ்ய நேரம் தொடங்குகிறது அப்படின்ட்டுனா மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை.
அடுத்து மூன்றாம் பாலினத்தவர் நல உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2019. மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் யார்? பிரவீன்குமார் ஸ்ரீவத்சா. மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் யார்? பிரவீன்குமார் ஸ்ரீவத்சா. அடுத்து மத்திய புலனாய்வு ஆணையம் நிறுவப்பட்ட நாள் எது? ஏப்ரல் 1, 1963. ஏப்ரல் 1, 1963. சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்த சட்ட திருத்தம் எது? 93வது சட்ட திருத்தம் 2005. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1955. பெயர் மாற்றம் 1976. தேசிய சட்டப்பணிகள் அதிகார அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? தேசிய சட்டப்பணிகள் அதிகார அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1995. அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது? அக்டோபர் 27, 2021. தேசிய சுகாதார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 2017. அடுத்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்ட்டுனா விவசாயிகளுக்கு பசுந்தாள் உரசு விதைகள் வழங்குதல். அடுத்து முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது? ஜூன் 19, 2024. அடுத்து எல்காட் தமிழ்நாடு மின்னணுவியல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1977. அதுக்கடுத்து ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2022. நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் என குறிப்பிடப்படுபவர் யார்? மார்ஷல் ஏ நேசமணி. என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என சோமசுந்தர பாரதியாரை பெருமிதத்துடன் குறிப்பிட்டவர் யார்? திரு வ.உ.சி. அவர்கள். அதுபோல கார் 40 நூலின் சிறப்புகள் யாவை? கார்த்திகை திருவிழா பற்றி கூறுகிறது. அதுபோல அடுத்து என்ன சொல்றோம்? 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அகநூல்களுள் மிக சிறியது. 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அகநூல்களுள் மிக சிறியது. அடுத்த கேள்வி, செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தவர் யார்? திரு ஏ. ராமசாமி அவர்கள். பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தவர் யார்? திரு ஏ. ராமசாமி. ஞாபகத்தில் வச்சுக்கணும். கவனம், இன்னைக்கான 30 கேள்விகள் பார்த்துட்டோம். அவ்வளோதான். இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 4 நாள் 120 கேள்வி ஓடி போயிடுச்சு. டக்குன்னு கேள்விகள் போயிடும். 3000 கேள்வி ரொம்ப விரைவில் முடிச்சிருவோம். இந்த 3000 கேள்விகளோட சேர்த்து நிறைய துணை கேள்விகளும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ 3000 கேள்விங்கிறது குறைஞ்சது ஒரு 10,000 கேள்வி அளவுக்கு படிச்சு வச்சிருவீங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது நம்ம நல்லா படித்தோம், ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தினம் படிக்க பாருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஒவ்வொரு நாளும் உழைப்பை போட்டு நல்லா அந்த நாளை மோஸ்ட் ப்ரொடக்டிவாக மிக அதிகமான அளவு அந்த நாளை பயன்படுத்தி உங்களோட வெற்றியை நோக்கி நகர்ந்துருங்க. கவனம், ரொம்ப கவனம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டடா.